வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அண்ணன் மகள். கதைக்குள்ள போலாமா? பார்த்து பத்திரமா இறங்குமா. சரிண்ணா என்று பஸ்ஸில் இருந்து மெதுவாக காலை எடுத்து வைத்து இறங்கிய ரேணுகா பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் முந்தானையை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து கண்டக்டரை பார்த்தாள். என்னம்மா இறங்கிட்டியா என்று கண்டக்டர் தலையை ஆட்ட, ஆ என்று லேசாக சிரித்து கொண்டு தலையை ஆட்டினாள். விசில் சத்தம் பறக்க பஸ்ஸும் அந்த மேலக்காற்றில் புழுதியை வாரி இறைத்து கொண்டு பறந்தது. மெதுவாக காலை எடுத்து வைத்துக் கொண்டு ரோடை கிராஸ் செய்து வீட்டிற்கு சென்ற ரேணுகா உள்ளே தனது தாயின் அழுகை குரலை கேட்டு அமைதியாக நின்றாள். நான் சொல்ல சொல்ல கேட்காம தங்கச்சி தங்கச்சின்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆனீங்க பாத்தீங்களா? அவ புத்திய காட்டிட்டா. புருஷன் போனதும் கை குழந்தையோட நம்ம வாசல்ல வந்து நின்னா. அவளை நம்ம ஆதரிச்சோம். பெத்து தாய் மாதிரி பாத்துக்கிட்டேன். அவ மனசு சங்கடப்படுற மாதிரி ஒரு நாளாவது நடந்திருப்பனா? அவ புள்ளையதான் ஏதாவது கடிஞ்சு பேசிருப்பனா என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் தமிழரசி. சரி விடு தமிழ், செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. அது பாவம்னு சொல்லுவாங்க. நாம அவளுக்கும் அவ பிள்ளைக்கும் நல்லதுதான் பண்ணோம். என் சக்திக்கு மீறி அந்த பையனை படிக்க வச்சேன். என் பொண்ணை கூட அந்த அளவுக்கு படிக்க வைக்கணும்னு எனக்கு தோணல. ஏன்னா நாளைக்கு அவளை அவன் தானே கட்டி காப்பாத்த போறான். அவனை கருத்தேத்தி விட்டா நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையுமேன்னு நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி இன்னைக்கு பேசின பேச்ச பார்க்கும்போது என் தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுதாங்க, எல்லாமே ஒரு அளவோட இருக்கணும். அளவுக்கு மீறி அவங்க மேல பாசத்தை காட்டினீங்க. இன்னைக்கு அவதிப்பட்டு நிக்கிறீங்க. அண்ணா என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடு, அவன் அந்த வேலையில சேர்ந்ததும் நாளைக்கு உன் பொண்ணுக்கு தானே நிம்மதின்னு சொன்னான். அதை நம்பி என் நகை என் பொண்ணோட நகை எல்லாம் கொண்டு போய் வித்து அவனுக்கு அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு பணத்தை கட்டி சேர்த்து விட்டீங்க. ஆனா இன்னைக்கு வேலை வந்ததும் அவளோட நாத்தனார் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண போறாளா? என்ன பண்றது தமிழு? பணம் காசு கையில இல்லாத போது இந்த அண்ணன் தான் கண்ணுக்கு தெரிஞ்சான். அப்ப என் பொண்ணோட ஊனம் பெருசா தெரியல. என் பையனுக்கு உன் பொண்ணு தான்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுவா. ஆனா இப்ப வசதி வாய்ப்பு வந்ததும் மத்த சொந்தங்க வந்து ஒட்டிக்கிச்சு. இந்த அண்ணன் தெரியல. நம்ம பொண்ணு ஊனம் பெருசா தெரியுது அவ கண்ணுக்கு. அவ நாத்தனார்காரி பொண்ணுக்கு 30 சவரன் நகை, பையனுக்கு வண்டி 5 பவுன் நகைன்னு போடுறாளாம். உன்னால முடியுமான்னு கேக்குறா. ஆ கேப்பா, ஏன் கேட்க மாட்டா? அன்னைக்கு நீங்க அந்த உத்தியோகம் வாங்கி கொடுக்கலன்னா இன்னைக்கு ஏது இதெல்லாம் என்று அவள் கத்தி கொண்டிருக்க ரேணுகா அமைதியாக உள்ளே சென்றாள். அவளை பார்த்த இருவரும் அமைதியாக. தமிழரசி கடகடவென முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். வாமா ரேணுகா, எப்ப வந்த என்றாள் படபடப்பாக. என்னம்மா என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? எப்பவும் போல புழுதியூருக்கு வர 7 மணி பஸ்ல தான் வந்தேன் என்று அமைதியாக சிரித்து கொண்டு உள்ளே சென்றாள் ரேணுகா. சரி சரி, நீ போய் முகத்தளம்பிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று உள்ளே சென்றாள். கணபதி அமைதியாக எழுந்து வெளியே செல்ல, என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க என்று தமிழரசி கேட்டதும், நான் வந்துறேன் இரு என்று தனது மகளை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக வெளியே சென்றார். அவர் சென்றதும் தமிழரசி பெருமூச்சு விட்டு கொண்டு உள்ளே சென்று தட்டில் உப்புமாவை எடுத்து வந்து ஹாலில் வைத்தாள். ரேணுகா முகத்தை அலம்பிக் கொண்டு வந்து அமர தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு தட்டில் சட்னியை ஊற்றினாள். ரேணுகா தட்டை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு தனது தாயை பார்த்து சிரித்தாள். என்ன ரேணுகா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, நீயா எப்ப பேசுவன்னு பாக்குறேன் என்று உப்புமாவை எடுத்து வாயில் வைத்தாள். இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை பீரிட்டு கொண்டு வர ஓவென வாய்விட்டு கதரும் தனது தாயை தோள்களில் சாய்த்து கொண்டு சமாதானம் செய்தாள் ரேணுகா. என் தங்கம், உன்னை போல ஒரு குணவதிய மருமகளாடைய அந்த ராட்சசிக்கு கொடுத்து வைக்கல பாரு. இன்னைக்கு உங்க அப்பா அந்த கற்பகம் வீட்டுக்கு போயிருந்தாரு. ஒரு நல்ல நாளை பார்த்து பாக்குவத்துல மாத்திக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கையோட ஜோசியர்கிட்ட நாளை குறிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அந்த சதிகாரி உங்க அப்பாவை நல்லா முதுகுல குத்தி அனுப்பிட்டு இருக்கா. அவ என்ன சொன்னாலாம் தெரியுமா என்று தமிழரசி தேம்பிக் கொண்டே கூற, தெரியுமா, நான் எல்லாம் கேட்டேன். அதுக்காக நீங்களும் அப்பாவும் சங்கடப்பட வேண்டாம், பாத்துக்கலாம் விடுங்க. ஏய் தங்கம், உன் மனசுல அந்த விக்ரம் மேல ஆசைய வளர்த்துக்கிட்டியே. ஆமா, யாரு சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா சின்ன வயசுல இருந்து சொன்னது கேட்டு நான் அமைதியா இருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி என்னை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா இருக்கிற பொண்ணுங்களை கட்டிக்கவே முன்ன பின்ன பாக்குற உலகம் இது. இந்த லட்சணத்துல ஒரு கால் சின்னது, படிப்பும் ஒன்னும் பிரமாதமா இல்ல,
கரஸ்ல பிகாம் பண்ணிருக்கேன். ஏதோ சின்னதா ஒரு உத்தியோகம் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, அம்மாடி தங்கம் என்று தனது மகளை கட்டிக்கொண்டு மேலும் கதறினாள் தமிழரசி. ஒரு வாரம் சென்றது. அன்று காலை கரூர் டவுனில் இருக்கும் அந்த பெரிய துணிக்கடையில் விக்ரம் நுழைய அவனை பார்த்த ரேணுகா அருகில் இருந்த தனது தோழி சித்ராவை மெதுவாக அழைத்தாள். கஸ்டமருக்கு புடவையை காட்டிக் கொண்டிருந்த சித்ரா அவளை திரும்பி பார்த்து, என்னடி என்ன என்றாள் மெதுவாக. அவர் வராரு, நான் கீழே போறேன், நீ அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு அனுப்பு என்றாள். ஏய் என்னடி, அவரு விக்ராண்ணன் தானே, அவரை பார்த்து எதுக்கு ஓடுற? அவரை நீ விரும்புறதா எத்தனை வாட்டி சொல்லிருக்க? உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ண போறதா வீட்டுல பேசுறாங்கன்னு சொன்ன, இப்ப எதுக்கு? ஏய் சொன்னா கேளுடி, நீ போய் பாரு, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக அவளை தாண்டி செல்ல முயன்றாள் ரேணுகா. இதற்குள் அவர்கள் அருகில் வந்த விக்ரம், சிஸ்டர் பட்டுப்புடவை பார்க்கணும் என்றான் சித்ராவை பார்த்து. தோ ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், நான் இந்த கஸ்டமருக்கு காட்டிட்டு வந்துடுறேன் என்றாள் சித்ரா. இவங்க ஃப்ரீயா தானே இருக்காங்க, ஏன் இவங்க காட்ட மாட்டாங்களா என்றான் ரேணுகாவை பார்த்து கொண்டு. காட்டுவா. ஏய் ரேணு போடி, கஸ்டமர் வெயிட் பண்றாங்கல்ல, அப்புறம் சூப்பர்வைசர் பார்த்தா போய் வத்தி வச்சிடும், போடி என்று அவள் பின்னால் நின்று கொண்டிருந்த ரேணுகாவை இடித்தாள். ரேணுகா விக்ரமை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக சென்று பட்டுப்புடவைகளை எடுத்து டேபிள் மேல் வைத்தாள். மேடம், அந்த எல்லோ கலர் எடுங்க, அந்த மெரூன் பார்டர் வச்சது என்று விக்ரம் பட்டுப்புடவைகளை காண்பிக்க ரேணுகாவின் மனதில் ஆச்சரியம், கோபம் அனைத்தும் ஒரு சேர கொப்பளித்தது. ஆமா, இவரோட அத்தை பொண்ணுக்கு பட்டுப்புடவை ஆசையா எடுக்க வந்துட்டாரா? சும்மா இதை எடு அதை எடுன்னு ஊர்ல 1000 கடை இருக்கு, இந்த கடையை தான் பார்த்து வரணுமா? இதெல்லாம் சும்மா என்ன வெறுப்பேத்த. நான் என் அத்தை பொண்ணை கட்டிக்க போறேன்னு காட்டிக்கிறதுக்கு. அதுதான் உங்க அம்மா அப்பா கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்களே, அப்புறம் இவரு வேற எதுக்கு இங்க வந்து என்ன நோகடிக்கணும்? ஊமக்கொட்டான். இதுக்குதான் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ண போறோம்னு பேசும் போதெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி கம்முன்னு இருந்தார் போல இருக்கு. என்ன பிடிக்கலன்னா அப்பவே சொல்றதுக்கு என்ன, எதுக்கு ஒன்னும் தெரியாதது போல இருக்கணும்? அம்மாவும் பையனும் நல்ல சதிக்காரங்க, திட்டம் போட்டு எங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க, என் மனசை கெடுத்துட்டாங்க. இருக்கிறத எல்லாம் பேசி பேசி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு என்ன வெறுப்பத்த அவர் கட்டிக்க போற பொண்ணுக்கு என்கிட்டயே புடவை எடுத்து காட்ட சொல்றாரு. கட்டிக்கிட்டோம், நல்லா கட்டிக்கிட்டோம். என் வயித்தெரிச்சல். சே, என்ன இது இப்படிலாம் நினைக்கிறோம்? அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? இப்படிப்பட்ட ஒரு ஊனமானவளை கட்டிக்க எந்த பையன்தான் விரும்புவான்? பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும், நம்ம கூட வந்தா எல்லாரும் நம்மள பாக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்படி இருக்கிற என்ன யாரு பாப்பாங்க? பாக்கலாம், பரிதாபமா வேணா பாக்கலாம். இதுக்காகலாம் நம்ம அவர்கிட்ட கோச்சிக்கிட்டா என்ன நியாயம்? பாவம், அவர் எங்க இருந்தாலும் யார கட்டிக்கிட்டாலும் நல்லா இருக்கட்டும் என்ற மனதில் நினைத்து கொண்டு புடவைகளை எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்த ரேணுகா விக்ரமின் குரலை கேட்டு நிமிர்ந்தாள். இதுவே எடுத்துக்கிறேன் ரேணுகா, இத பில்லு போட சொல்லு என்று ஒரு மெருண் நிற பட்டுப்புடவை அவளிடம் கொடுத்து விட்டு கடகடவென சென்றான். அந்த பட்டுப்புடவை எடுத்து மார்போடு அணைத்து கொண்ட ரேணுகா, எவ்வளவு அழகான புடவை, எனக்கு பிடிச்ச கலரு, எங்க 2 பேரோட டேஸ்டும் ஒரே மாதிரி தான். இருந்த என்ன பிரயோஜனம்? சரி, விதி என்னவோ அப்படியே நடக்கட்டும் என்று பில் செக்ஷனுக்கு அதை அனுப்பினாள். அம்மா அம்மா என்று உற்சாகமாக அழைத்து கொண்டு சென்ற விக்ரமை பார்த்து கற்பகம் கிச்சனில் இருந்து வெளியே வர, என்னப்பா விக்ரம், ஆபீஸ்ல இருந்து வரும்போது பட்டுப்புடவை எடுத்துட்டு வர சொன்னனே, எடுத்துக்கிட்டு வந்துட்டியா என்றாள் ஆர்வமாக. பின்ன நீங்க சொன்னா செய்யாம இருப்பேனா? இந்தாங்கம்மா என்று பட்டுப்புடவை பேக்கை அவளிடம் நீட்டினான். அதை ஆர்வமாக பிரித்து பார்த்த கற்பகம், பா எவ்வளவு நல்லா வாங்கியிருக்க, நம்ம கேதாரினிக்கு இந்த புடவை நல்லா எடுப்பா இருக்கும் இல்ல என்றாள். ஆமாம்மா, அவ கலருக்கு ஏத்த மாதிரி தான் செலக்ட் பண்ண என்று உள்ளே சென்று லுங்கிக்கு மாறி வெளியே வந்தான் விக்ரம். சரிப்பா இரு, நான் இந்த புடவையை எடுத்து வச்சுட்டு காஃபி கொண்டாறேன். தம்பி, நாளைக்கு நம்ம அத்தை வீட்டுக்கு போகணும் இல்ல, கையோட பரிசம் போடுறதால வரிசத்தட்டு வைக்கணும், அதுக்கு கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு. காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் என் கூட வா, நாம போய் மார்க்கெட்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் என்று உள்ளே சென்றாள் கற்பகம். சரிம்மா என்று ரிமோட் எடுத்து டிவியை ஆன் செய்தான். சற்று நேரத்தில் சூடான காப்பியுடன் வந்த கற்பகம், இதோ பாரு தம்பி,
நாளைக்கு உங்க அத்தை வீட்டுல கூச்சப்படாம உனக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க. அவங்க நல்ல பசியுள்ள ஆளுங்க தான், அதெல்லாம் நீ கேட்டா செய்வாங்க. அப்புறம் இது குறை அது குறைன்னு இங்க வந்து சங்கடப்படக்கூடாது என்று அவன் அருகில் அமர்ந்தாள். என்னம்மா, நான் என்ன கேட்க போறேன்? நீங்களா பார்த்து செய்யறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துப்பேன். இருந்தாலும் இந்த வண்டி விஷயம் அது இதுன்னு எனக்கு தெரியாது பாரு, அதுக்கு சொன்னேன். அப்புறம் எங்க அண்ணனை எதாச்சியா எங்கேயாவது பாத்தீன்னா எதுவும் சொல்லி வைக்காத. எதை பத்திமா? அதுதான்ப்பா, பரிசம் போட்டு நாள் குறிக்கிறத பத்தி தான். ஏன்னா என்னதான் அண்ணக்காரனா இருந்தாலும் கொஞ்சம் வயித்தெரிச்சல் இருக்கும், அதுக்கு சொன்னேன். எல்லாம் நல்லபடியா நடந்ததும் கல்யாணத்துக்கு சொல்லிக்கலாம் என்றாள். சரிம்மா, நீங்க சொன்னா நான் என்ன சொல்ல போறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க, பொழுதோடு போயிட்டு வந்துடலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் விக்ரம். சரிப்பா, இதோ வந்துடுறேன் என்று உள்ளே ஓடிய கற்பகம் ஜம் என்று கிளம்பி கையில் பையுடன் வெளியே வந்தாள். ரெடியாமா என்று கிளம்பி வண்டி சாவி எடுத்துக்கொண்டு வெளியே வந்த விக்ரம் தனது செல்போன் ஒலிப்பதை கேட்டு போனை எடுத்தான். என்னப்பா, யார் போன்ல என்று கற்பகம் கேட்க, என் ஃப்ரெண்டு கௌதம்மா, இருங்க பேசிட்டு வரேன் என்று போனை ஆன் செய்தான். சற்று நேரத்தில் அவன் முகம் சிவந்தது. ஏய், என்னடா சொல்ற? நானா? நான் அப்படி ஒண்ணு வாங்கலையே. இல்ல இல்ல, இது ஏதோ சதி, யாரோ இது வேணும்னு என் மேல பழிப்போட பண்ண வேலை என்று பதறினான். அவனை பார்த்த கற்பகம் ஒன்றும் புரியாமல் அவன் அருகில் ஓடினாள். என்னப்பா, என்னாச்சு? எதுக்கு இப்படி முகமெல்லாம் சிவந்துருச்சு? ஏன் இப்படி பதற? என்னப்பா என்றாள் படபடப்பாக. அம்மா இருங்க என்று ஜாடையில் அவளிடம் கூறிவிட்டு மீண்டும் பதறிக்கொண்டு 2-3 பேருக்கு போனை போட்டு பேசிய விக்ரம் சற்று நேரத்தில் தளர்ந்து சோஃபாவில் தொப்பென அமர்ந்தான். என்னப்பா என்னப்பா, ஏன் இப்படி ஆகிட்ட? மாரியாத்தா, என் புள்ளிக்கு என்னன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் என்று பதறிக்கொண்டு உள்ளிருந்து ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்த கற்பகம் ஃபேனை ஆன் செய்து விட்டு அவன் அருகில் அமர்ந்து தனது முந்தானையால் வேர்த்திருந்த அவனது முகத்தை துடைத்தாள். அப்பா, ராசா, கண்ணு, என்னப்பா, எதுக்கு இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்க? என்னப்பா என்றால் தடுமாறிக்கொண்டு. அவளை வெறிக்க பார்த்த விக்ரம், அம்மா அம்மா, நான் லஞ்சம் வாங்கினதா யாரோ பொய் புகார் கொடுத்து என்ன வம்புல மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ மேலிடத்துல இருந்து என்ன வேலையை விட்டு எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்களாம். கடவுளே என்று நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டு சோஃபாவில் சாய்ந்தாள் கற்பகம். அம்மா, இப்ப நான் என்ன பண்றது? ஏம்பா, நீ ஏதாவது யார்கிட்டயாவது பணகினா வாங்கினியா தம்பி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா என்றாள் கெஞ்சலாக. அம்மா, என்னம்மா நீங்களே என் மேல சந்தேகப்படுறீங்க? நான் அப்படிப்பட்டவனா? இல்ல இல்ல, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஆனாலும் உன் பேர்ல இப்படி திடீர்னு யாரு புகார் சொல்லியிருப்பா? அதுதான் தெரியலம்மா. வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லயே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச பொறாமையால யாராவது இப்படி பண்ணிருக்கலாம். கூட பழகினவங்களே துரோகம் பண்ணிருப்பாங்க. இருக்கலாம், அப்படிதான் இருக்கும். சரி தம்பி, இப்ப என்ன பண்றது? வேலை இல்லைன்னா என் நாத்தனார்காரி பொண்ணை எப்படி கட்டி கொடுப்பா? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அம்மா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னப்பா, சொல்லு. அம்மா, நான் லஞ்சம் வாங்கினதா சொல்ற அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை எப்படியாவது புரட்டி கட்டிட்டா என் வேலை போகாதுன்னு சொல்றாங்க. 1,00,000மா? ஆமாம்மா, அதுவும் 2 நாள்ல கட்டணுமா? என்னப்பா திடீர்னு வந்து 1,00,000னா நான் எங்க போவேன் என திருவன விழித்தாள் கற்பகம். அம்மா, எனக்கு ஒரு ஐடியா. பேசாம அத்தை கிட்ட கேட்டா என்ன? அவங்கதான் பொண்ணுக்காக எல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்களே, அதுல இருந்து 1,00,000 கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பா. ஆனாலும் நான் என்னத்தை சொல்லி பணத்தை வாங்குறது? அம்மா, உண்மைய சொல்லியே வாங்கிடுவோம், அதுதான் நல்லது. ஏன்னா நாளை பின்ன இந்த நியூஸ் டிவில வரலாம். அப்ப அவங்க பார்த்து நம்மள தப்பா எடுத்துக்க கூடாது, அதுக்கு சொன்னேன். ஐயோ, என்னப்பா சொல்ற? டிவில எல்லாம் வருமா? ஆமாமா, பின்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறவன் லஞ்சம் வாங்கிட்டான்னா டிவில தான் காட்டுவாங்க. நாளைக்கு வேலைக்கு போனா என்னெல்லாம் என்ன கேட்டு அசிங்கப்படுத்துவாங்களோ என்று தலையில் கையை வைத்து கொண்டான் விக்ரம். அப்ப பணத்தை கட்டிட்டா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்லம்மா, சூட்டோட சூடா கட்டிட்டா எப்படியாவது சொல்லி சமாளிச்சிடலாம். அது கூட டவுட்டு தான். சரி விக்ரம், நான் உங்க அத்தை கிட்ட கேட்டு பாக்குறேன் என்று போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவள் சற்று நேரம் கழித்து கண்களை துடைத்து கொண்டு உள்ளே வந்தாள்.
என்னம்மா, என்ன ஆச்சு? அத்தை பணத்தை தரேன்னு சொன்னாங்களா என்று ஓடி சென்று அவள் கைகளை பிடித்து கொண்டான் விக்ரம். இல்லப்பா, இப்படி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்ட கேன பையனுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நாளைக்கு இதே போல எங்கேயாவது மாட்டிக்கிட்டு வேலை இல்லாம நின்னான்னா அவனுக்கு நானா சோறு போடுவேன். உங்க சம்பந்தமே வேண்டான்னு மூஞ்சில் அடிச்சா மாதிரி சொல்லிட்டா என்றாள் தேம்பிக் கொண்டு. கடவுளே, இப்ப என்ன பண்றது, யார கேக்குறது என்று தவித்துக் கொண்டிருந்த விக்ரமிற்கு ஏதோ யோசனை வர, அம்மா, நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. பேசாம நம்ம மாமா கிட்ட கேட்டுடுவோம். ஏன்னா ரேணுகா பொண்ணு கல்யாணத்துக்காக அவர் பணம் ஏதோ 2 லட்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாருன்னு போன வாரம் சொன்னீங்க இல்ல? ஆமா சொன்னாரு. ஆனா அது எப்படி நான் கேக்குறது? நான் தான் எங்க அண்ணனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி உன் பொண்ணை கட்ட முடியாது, என் நாத்தனார் பொண்ணை கட்ட போறேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் எப்படி அவர் பணம் தருவாரு? அட அம்மா, மாமாவை ஏமாத்தி பணம் வாங்குறது என்ன புதுசா? நீங்க தான் சின்ன வயசுல இருந்து என் பையனுக்கு தான் உன் பொண்ணை கட்ட போறேன்னு சொல்லி சொல்லி எத்தனை வாட்டி மாமா கிட்ட இருந்து பணம் வாங்கி என்னை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணீங்க. அதோட இது ஒரு பொய், அவ்வளவுதானே? அப்பெல்லாம் ஏமாந்து கொடுத்த மாதிரி இப்போ மாமா கொடுத்துடுவாரு. அப்புறம் வேலை வந்ததும் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லன்னா எப்போ போல பேசாம விட்டுடலாம். என்ன சொல்றீங்க? அவரும் உங்க மேல இருக்கிற பாசத்துல அதெல்லாம் திரும்ப கேட்க மாட்டாரு. அவர் ஒரு இளிச்சவாயி என்றான் விக்ரம். கற்பகம் கன்னத்தில் யாரோ பலார் என்று அறிவது போல் இருந்தது. என்னம்மா அப்படி ஸ்டன்னாகி நின்னுட்டீங்க? நான் சொன்னது உண்மைதானே? என்ன, அவர் பணம் போன வேகத்துல கொஞ்சம் அழுது புலம்புவாரு, அந்த பொண்ணு அழும், அப்புறம் எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நமக்கு என்ன, வேலை வந்துட்டா போதும். என்னம்மா நான் சொல்றது? அப்புறம் அத்தையே கூட பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னு வருவாங்க என்று தனது தாயை பார்த்தான் விக்ரம். தம்பி விக்ரம், என்னப்பா சொல்ற? என்னம்மா, நாம நடந்துக்கிறத பத்தி தான் சொல்றேன் என்று சர்வசாதாரணமாக கூறிய தனது மகனை பார்த்து வெட்கி தலையே குனிந்து அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் கற்பகம். என்னம்மா, வாங்க மாமா கிட்ட பணம் கேட்கலாம் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான் விக்ரம். அவன் கைகளை உதறியவள், முடியாது முடியாது, என்னால எங்க அண்ணன் முகத்துல முழிக்க முடியாது. சின்ன வயசுல உன்னை கை குழந்தையா கையில வச்சுக்கிட்டு ஆதரவு இல்லாம அவங்க வாசல்ல போய் நின்ன. என்னை எங்க அண்ணனும் அண்ணியும் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. எங்க அண்ணன் எனக்கு ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து பொழப்புக்கு வழி காட்டினாரு. உன்னை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டு படிப்பு கொடுத்தாரு. அவங்க நகையெல்லாம் வித்து உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்தா செஞ்சாரு? அவர் நினைச்சிருந்தா இந்த பணத்தெல்லாம் வச்சு அவங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கலாம். ஆனா நம்ம தங்கச்சி பையனே நமக்கு மாப்பிள்ளையா வரணும்னு தானே ஆசைப்பட்டாரு. அவரோட இந்த ஒரே ஒரு ஆசைய கூட நான் துச்சமா நினைச்சு தூக்கி போட்டுட்டேனே. என் அண்ணன் பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணோட ஊனத்தை கட்டி அவங்கள காயப்படுத்திட்டேனே. காசு பணம் தான் முக்கியம்னு நன்றிய மறந்துட்டேனே. பாவி, எங்க அண்ணன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அதுதான் ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டாரு என்று கதறினாள். அம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆண்டவன் உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. இதோ பாரு பணம். விக்ரம், இந்தாப்பா, இந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல ஆபீஸ்ல கட்டிட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று கடகடவென உள்ளே ஓடி வந்தார் கணபதி. அவர் பின்னால் தமிழரசி ஓடி வர கௌதம் அமைதியாக அவர்களுடன் வந்தான். அண்ணா என்று தனது அண்ணனிடம் ஓடினாள் கற்பகம். என்னம்மா நீ சின்ன குழந்தை மாதிரி? நடந்ததெல்லாம் கௌதம் தம்பி சொல்லிச்சு, நான் உடனே பணத்தோட ஓடி வர்றேன். தம்பி விக்ரம், புடி, இத முதல்ல கொண்டு போய் கட்டு என்று ஒரு மஞ்சள் துணிப்பையை அவனிடம் கொடுத்தார். வேண்டாம் மாமா, நான் யார்கிட்டயும் பணம் வாங்கல. என் பேர்ல எந்த புகாரும் இல்ல. நாம யாருக்கும் பணம் கட்ட தேவையில்லை என்று சிரித்தான் விக்ரம். கௌதமும் சிரித்து கொண்டு, ஆமா அங்கிள், இதெல்லாம் நானும் விக்ரமும் பண்ண சின்ன டிராமா. அம்மாக்காக, உங்களை அவங்க புரிஞ்சுக்கணும்னு இப்படி பண்ணோம் என்றான். கற்பகம் திருவென விழித்து கொண்டு தன் மகனை பார்க்க, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நீங்க திடுதிடுப்புன்னு அத்தை கிட்ட சம்பந்தம் பேசிட்டு நாளைக்கு பரிசம் போட போறேன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இத்தனை வருஷம் மாமா கிட்ட உன் பொண்ணத்தான் நான் என் பையனுக்கு கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு பணத்துக்காக நீங்க இப்படி திடீர்னு மாறினத என்னால ஏத்துக்க முடியல. அதுவும் இல்லாம தங்கச்சி பையனா நினைக்காம சின்ன வயசுல இருந்து தான் பையனா பார்த்து பார்த்து வளர்த்த மாமாக்கு துரோகம் பண்ண என்னால முடியல. அதனாலதான் இப்படி ஒரு சின்ன டிராமா. பாத்தீங்களா, பணத்துக்காக வந்த சொந்தம் பாதியிலேயே போயிடுச்சு. பாசத்துக்காக வந்த சொந்தம் கடைசி வரைக்கும் கூட நிக்குது.
நாம எந்த நிலைமையில இருந்தாலும் என்று தனது மாமனை பார்த்தான் விக்ரம். விக்ரம் என்று அவனை தாவி அணைத்துக் கொண்டார் கணபதி. தமிழரசியின் முகத்தில் ஆனந்தம் பிடிபடவில்லை. சரி சரி, நாளைக்கு நாங்க பரிசம் போட வரோம், என் மருமகளை ரெடியா இருக்க சொல்லுங்க என்று முந்தானியை எடுத்து முடிந்து கொண்டாள் கற்பகம். மறுநாள் தட்டில் வைத்த அரக்கு கலர் பட்டுப்புடவையை கட்டி கொண்டு வந்து நின்று அனைவரும் வணங்கிய ரேணுகா வெட்கத்தோடு விக்ரமை பார்க்க, என்ன பாக்குற, இது உனக்காக வாங்கினதுதான் என்று கூறிவிட்டு அவளை மாடிக்கு வர சொல்லி ஜாடை கட்டிவிட்டு சென்றான். நிச்சயதார்த்தம் முடிந்து அனைவரும் சாப்பிட சென்றதும் அமைதியாக மாடிக்கு சென்ற ரேணுகா அங்கிருந்த முல்லைப்பூ பந்தலிடம் நின்று கொண்டிருந்த விக்ரமை பார்த்து கொண்டு மெதுவாக அவன் அருகில் சென்று நின்றாள். அவன் திரும்பாமல் அமைதியாக செடிகளை பார்த்து கொண்டு நின்றான். தொண்டையை கனைத்தவள் கையில் இருந்த வளையலை சற்று அசைத்தாள். அவன் திரும்புவதாக தெரியவில்லை. மாமா, என்ன மாமா, நான் வந்திருக்கேன், என்கிட்ட பேச மாட்டீங்களா என்றாள் மெதுவாக. டக்கென திரும்பி அவள் கைகளை பிடித்த விக்ரம், அன்னைக்கு என்ன பார்த்துட்டு ஓடி ஒளிய போன இல்ல என்றான் பொய்யான கோபத்தோடு. பின்ன நீங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்க போறீங்கன்னு ஆனதும். ஏய், என்ன பேசுற? என் மாமா பொண்ணை விட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணை கட்டிப்பண்ணு நீ எப்படி நினைக்கலாம் என்றான் அவள் கன்னத்தை கிள்ளி கொண்டு. ஆ, வலிக்குது மாமா, கையை எடுங்க என்று அவன் கைகளை பிடித்து இழுத்தவள். அதுதான் அத்தை சொன்னாங்களே. அத்தை சொன்னா நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? அத்தை சொன்னா நீங்க அவங்க பேச்ச மீற மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குமோன்னு நினைச்சேன். ஆ, நினைப்ப என்று அவள் தலையில் லேசாக குட்டினான். ஆமா மாமா, என் காலு. ஏய், போதும் போதும், நான் உன்னை இப்பதான் மொத பாக்குறேன் பாரு, பைத்தியம். சரி, இப்ப எனக்கு காலு இப்படி இருந்து நான் உன் நிலைமையில இருந்தா அப்ப நீ என்னை இப்படிதான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? ஆ, அதெல்லாம் இல்ல. என் மனசுல உங்களை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இந்த ஊனம் எல்லாம் எனக்கு என்ன பெருசா, என் மாமா தான் என்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் வெட்கத்தோடு தலையை குனிந்தாள். சொல்லு, மாமா தான் முக்கியம் இல்ல, அதுதானே சொல்ல வந்த? அது போல தாண்டி நானும் என்று அவளை ஆசையோடு தூக்கி விற்றென சுற்றினான். அவள் ஆனந்தத்தோடு புன்னகை செய்ய அந்த சிரிப்பொலி வானில் பறந்த பறவைகளை திரும்பி பார்க்க செய்தது. இத்துடன் அண்ணன் மகளே கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.